மற்றவர்களுக்கு ஒரு கைப்பிடி சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிட்டோம் என்று சொன்னால் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம். ஈபவன் ஈசன், கொடுப்பவன் யார் கொடுக்கிறானோ அவன் ஈசன். ஈ என்றால் கொடு என்று தமிழிலே அர்த்தம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் உணவுக்கு முன்பு யாருக்கும் கொடுத்து விட்டு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏனென்று கேட்டால் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஆகையினால் நாம் உலை வைப்பதற்கு முன்பு ஒரு பையிலே ஒரு பிடி அரிசி எடுத்து போட்டுவிட்டு பிறகு உலை வைக்கலாம். இப்படி ஒரு கைப்பிடி அரிசி திட்டத்தை இந்த சிவராத்திரியிலிருந்து நாம் தொடங்கினோம் என்று சொன்னால் சிவன் நம் இல்லத்தில் குடிபோவான். அப்படி ஒவ்வொரு கைப்பிடி அரிசியை நாம் போட்டு சேமித்து வைத்து அதை ஆதரவற்ற ஒரு முதியோர் இல்லங்களுக்கு கொடுக்க கொடுக்க சிவபெருமான் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருப்பான். அதைத்தான் திருமூலர் சொன்னார், யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. 4வது வரியிலே சொல்கின்றார், யாவர்க்குமாம் இன்னுரை தானே. மற்றவர்களை பார்க்கும்போது அன்பா மகிழ்ச்சியா இனிமையாக வாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீர்களா என்று அன்பாக விசாரித்து பேசினா அது சிவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு. திருமூலர் சொல்கின்றார். ஏன் என்று கேட்டால் இன்றைய சூழ்நிலையில் மனிதர்கள் நிதானமாக இல்லை. நிதானப்படுத்த வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நிறைய நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் என்று கேட்டால் ஆன்மீகத்தை நோக்கி விலகிச் செல்கின்றோம். ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய விஞ்ஞானம். ஆன்மீகம் என்பது நம்முடைய ஆரோக்கியத்திற்கான அடித்தளம். நாம் கோயிலிலே கொடுக்கக்கூடிய பிரசாதம் என்பது நமக்கு நோய் தீர்க்கும் மருத்துவம். நாம் ஆலயத்திலே உலா வருவது, தூய காற்றை சுவாசிப்பது, மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், விருட்சம் என்று சொல்கிறார்கள். ஒரு ஸ்தலத்திலே மூர்த்தியாகிய இறைவன் இருக்கிறார், அங்கே தீர்த்தம் இருக்கிறது. அந்த தீர்த்தம் வான் மலையை கொண்டு வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் மேம்படுத்துகின்றது. அங்கே விருட்சம் என்று சொல்லக்கூடிய ஸ்தல விருட்சம் சுற்றுச்சூழலை மேம்படுத்துகிறது. இவை அனைத்தும் இயற்கை இறைவனின் வடிவமாகின்றது. இவை இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. அது இந்த சிவராத்திரி நம்முடைய வழிபாட்டு முறை, வாழ்வியல் முறையை வலியுறுத்துகின்ற பொழுது ஆரோக்கியம் தானாக வருகின்றது. ஆகவே இந்த மகா சிவராத்திரி நம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆன்மீகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலப்படுத்தும். அதற்கான லட்சியத்தை நாம் இன்றைய மகா சிவராத்திரியிலே எடுத்துக்கொள்வது என்பது முக்கியமானது. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.